லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்க டீம்ல கூட தான் எல்லாருக்கும் அடிபட்டு இருக்கு. அது நாங்க கம்ப்ளைண்டா வந்து சொன்னமா என்ன? ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி நீ பிஹேவ் பண்ற. இத பார் தம்பி, இங்க ஒரு போட்டி நடக்குது. உங்களால விளையாட முடியலன்னா தோத்துட்டோன்னு ஒத்துக்கிட்டு ஒதுங்கி நில்லுங்க. விடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத சாக்கல சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த சலம்பர வேலையெல்லாம் இங்க வேண்டாம். நாங்க எதுக்காக தோத்துட்டோன்னு ஒத்துக்கணும்? அப்போ மேட்ச் ஆடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கலாட்டா பண்ணா என்ன அர்த்தம்? என்னமோ உன் கூட பெரிய ஸ்டேட் பிளேயர் மாதிரி பில்டப் பண்ணீங்க. எங்க டீம்ல இருக்கிற வெறும் 2 பேரை கூட உங்களால சமாளிக்க முடியல. தபார், நேர்மையா மட்டும் விளையாண்டா மானசாவ உன் டீம்ல இருக்கிற யாராலையும் ஜெயிக்க முடியாது. போட்டியில வெற்றி தான் முக்கியம். ஜெயிக்க முடியாதவங்க தான் இந்த மாதிரி நேர்மை உண்மை அது இதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. நாங்க தான் ஜெயிக்க போறோம். அந்த பயத்துல தான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பயப்படுறவங்க கிரவுண்டுக்கே வர மாட்டாங்க தலைவரே. அடுத்து அவளுக்கு பதிலா யார களத்துல இறக்க போறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. உங்க அம்மாவை இறக்கிட்டு சஞ்சய் வாயாரியா ஜெயிச்சிருவாங்க. சஞ்சய் சஞ்சய் அம்மா, என்னப்பா பேசிட்டு இருக்கும்போது எப்படி பண்றீங்க? தப்பா பேசுவான். நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? டேய் என்னங்கடா ரொம்ப தான் துள்றீங்க. கலவரம் பண்ணி மேட்ச் நிறுத்திடலான்னு பாக்குறீங்களா? ஒண்ணு நீங்க தோத்துட்டோன்னு ஒத்துக்கிட்டு ஒதுங்கிடுங்க, இல்லனா மேட்சை கண்டினியூ பண்ண விடுங்க. சும்மா வந்து பிரச்சனை பண்ணிட்டு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. வேதா, இப்ப நீ என்னதாமா சொல்ற? மேட்ச் நடக்கட்டும். இப்ப அந்த பொண்ணு பதிலா யார் இறங்குறாங்க? கொஞ்சம் அமைதியா விடுங்க. மனசா பாத்து எந்திரி. ஐயா, இல்லங்க, என்னால முடியும். நான் விளையாடுறேன், ப்ளீஸ். இல்லம்மா, நான் சொல்றத நீ கேளு. என்னால முடியாது. அப்ப அவளுக்கு பதிலா யார் விளையாட போறா? அதை முடிவு பண்ணுங்க. அம்மா, நான் என் பொண்ணு பிரீத்தி விளையாடுவா. வேதாவோட கௌரவத்தை அவ காப்பாத்துவா. அம்மா, என்ன சொல்ற நீ? பிரீத்தி, பிரீத்தி, உன்னால முடியுமா? நீ விளையாடிடுவியா? என்ன வேதா இப்படி கேக்குற? இது அவளோட கடமை. அவளும் கபடியில நிறைய மெடல்லாம் வாங்கி ஜெயிச்சிருக்கா. அவதான் சரியான ஆளு. இப்ப பாரு, களத்துல இறங்கி அசத்த போறா. என்ன பிரீத்தி? நான் விளையாடுறேன் ஆண்டி. என்னால முடியும். இந்தா, சீக்கிரம் போய் கார்ல ட்ரெஸ் மாத்திட்டு வா. என்னடி, ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன பைத்தியமாமா? ஏன் இப்படி பண்ற? நான் என்ன பண்ண?
உன்னை கபடி விளையாட சொல்றது தப்பா? மா, கபடிய பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன போய் கபடி ஆட சொல்றது தப்பு இல்லையா? என்ன கேட்காம நீ எப்படி அப்படி ஒரு முடிவு பண்ணலாம்? இப்போ நான் உன் பேரை சொல்லாம இருந்திருந்தா அந்த வாணி களத்துல இறங்கியிருப்பா. வாணியா? ஆமா, வரும்போது ஆக்சிடென்ட்ல இருந்து குடும்பத்தை காப்பாத்துனா. அடுத்து இந்த கபடியில இறங்கி வேதாவோட கௌரவத்தை காப்பாத்த ட்ரை பண்ணுவா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வேதா மனச மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு, அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது பிரீத்தி. கண்டிப்பா அவ அப்படி செஞ்சிருப்பா. ஏன்னா அவளோட மோட்டிவே இந்த வீட்ல வேலைக்காரியா இருக்கணும்ன்றது இல்ல, அந்த வீட்டு மருமகள ஆகணும்ங்கிறதா. என்னடி சொல்ற? அவளை யாரு நினைச்ச வேலைக்காரி வாணினா? இல்லம்மா, அவதான் உண்மையான வித்யா. அப்போ இத வேதா கிட்ட சொல்லி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டியது தானே? அவ நான் தான் வித்யான்னு கோர்ட்ல சொன்ன வீடியோவை காட்டியும் கூட அவளை அந்த கிழவன் சூழ்ச்சி பண்ணி காப்பாத்தி விட்டுட்டாருமா. இப்ப நான் இத ஆண்டி கிட்ட சொன்னாலும் கண்டிப்பா யாராவது ஏதாவது செய்வாங்க. அங்கிளும் அவளை சேஃப் பண்ணும் தான் பாப்பாரு. வாணிங்கிற பேர்ல தானே அவ இந்த வீட்ல இருக்கா. அந்த அடையாளத்தை வச்சு அவளை தூக்கணுமா? நான் அதனாலதான் அவளை விட்டு வச்சிருக்கேன். கேவலம் ஒரு படிக்காத கிராமத்து பொண்ணு அவ. நம்ம அத்தனை பேரையும் ஏமாத்திட்டு நம்ம கூடவே இருக்கா பாத்தியா? அவ பெரிய கிரிமினல் டி. ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் நான் உன்னை விளையாட சொன்னேன். சரிம்மா, ஆனா நான் எப்படி விளையாடுறது? எனக்கு இந்த கேம்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே. என்னால என் டீம் தோத்து போச்சுன்னா அது எனக்கு தானமா அசிங்கம். இங்க பாரு, அப்படி நடக்காதடி. நீ நம்பிக்கையா இறங்கி விளையாடு, உன்னால முடியும். அந்த மானசா கபடியில மெடல் வாங்கினவனா, நீ பாக்ஸிங்ல மெடல் வாங்கியிருக்க. அதுல இருக்கிற ட்ரிக்ஸ இதுல அப்ளை பண்ணு, கண்டிப்பா ஜெயிப்ப. நீ நம்பிக்கையோட இரு. சரிம்மா. போ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. ஆல் தி பெஸ்ட் பிரீத்தி. நீ என் பேரை காப்பாத்துவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தைரியமா போய் ஜெயிச்சிட்டு வா. ஓகே ஆண்டி. ஆல் தி பெஸ்ட். பிடிகே ரைடர். எத்திராஜ் பாயிண்ட் 1. எத்திராஜ் ரைடர். பிரீத்தி, come on, come on.
எத்திராஜ் பாயிண்ட் 1. சூப்பர் சூப்பர். டேய், என்னடா நடக்குதுங்க? என்னமோ பெரிய பிளேயர்ஸ் கூட்டிட்டு வந்தேன்னு சொன்ன, இவகிட்ட போய் தோக்குறாங்க. அதமா எனக்கும் புரியல. ஃபாரின்ல படிச்சவ இவ எப்படி இந்த அளவுக்கு விளையாடுறான்னு எனக்கு தெரியல. டேய், இந்த மேட்ச்ல மட்டும் தோத்தோம் கொன்னுடுவேன். மா அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. பிடிகே ரைடர். எத்திராஜ் பாயிண்ட் 1. பிடிகே பாயிண்ட் 1. பிரீத்தி பிடிகே பாயிண்ட் 3. பிரீத்தி என்னாச்சு பிரீத்தி? பிரீத்தி என்னம்மா வலிக்குதுமா. பாத்து பிரீத்தி. எழுந்துரு பிரீத்தி எந்திரி. பாத்து பாத்து பாத்து. மெதுவா நட. நாள உண முடியலமா. ரொம்ப வலிக்குதுமா. பாத்துமா பாத்து. பாத்து பாத்து அப்படியே உட்காரு. பிரீத்தி வாணி வந்து என்னாச்சுன்னு பாரு. கால் சுளுக்கு இருக்குமா, வேற ஒண்ணும் இல்ல. சுளுக்கு எடுத்தா ஒரு நாள்ல சரியாயிடும். இப்ப விளையாட முடியாதா? முடியாது சார். என்ன வேதா நீ இப்படி சொத்தையான ஆளுங்களையா இறக்கிட்டு இருக்க? ஒருத்தி கிரவுண்ட்லயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இன்னொருத்தி கால்ல சுளுக்குன்னு கத்திட்டு இருக்கா. இப்படியே போனா மேட்ச் எப்படி நடத்துறது சொல்லு? மேட்ச கண்டினியூ பண்றதா வேண்டாமா? இங்க பாரு, தோத்துட்டோன்னு ஒத்துக்கோ. இப்பவே மேட்ச் நிறுத்திட்டு கிளம்பிடலாம். ஏன் சொல்றேன்னா, இதுக்கப்புறம் இறக்குறதுக்கு தான் உங்க டீம்ல ஆளே இல்லையே. அப்படியே யாராவது வந்தாலும் இப்ப ஏற்கனவே இருக்க இவங்க 2 பேரோட நிலைமையை பார்த்து யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் நீ தப்பு கணக்கு போடாத சகுந்தலா. எங்க கிட்டயும் ஆள் இருக்கு. அவ இறங்குனா 10 நிமிஷத்துல இந்த ஆட்டமே முடிஞ்சிடும். அப்படியா? உங்க பொண்ணு இறங்கும் போது நீங்க இப்படிதான் சொன்னீங்க. அவ நிலைமைய பாத்தீங்கல்ல? டேய், என் பொண்ணு நேர்மையா விளையாடணும்னு பார்த்தாடா, ஜெயிக்கணும்னு நினைச்சா. அது முடியாம போச்சு. ஆனா நான் சொல்ற பொண்ணு சூழ்ச்சியால ஜெயிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு அதே வழியில பதில் சொல்லுவா. யாரோ பேர்பட்ட திறமைசாலி, எங்க கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். வாணி, நீ இறங்குமா. இவளா? இவ உங்க டீமையே ஜெயிக்க வைக்க போறாளா? சும்மா காமெடி பண்ணாதீங்க. ஊதுனா பறந்து போற காத்தாடி மாதிரி இருக்கா. இவ எங்க டீமை தோக்கடிக்க போறாளா?
என்ன வேதா, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? நிஜமாவே இவ தான் விளையாட போறாளா? மா, நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. எனக்கு கபடி பத்தி நல்லா தெரியும். நான் விளையாடுறேமா. குழந்தைங்களோட ஒன்ன மட்டும் இல்லாம உன்னை நம்பினவங்களையும் சேர்த்து பாதிக்கும். இது ஒரு ஊரோட மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல ஒன்ன வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது. கரெக்டா சொன்ன வேதா. அதையே தான் நானும் சொல்றேன். அப்போ மேட்ச்ல நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு அறிவிச்சிடலாமா? மேட்ச் இன்னும் முடியல. பிரீத்திக்கு பதிலா வேற பொண்ணு இறங்குவா. அதான் யார் இறங்க போறா? வேற யாராவது சப்ஸ்டிடியூட்டுக்கு ரெடியா இருக்காங்களா? நம்ம ஊரு பொண்ணுங்க இருக்காங்க வேதாமா. ஆனா அவங்களால சமாளிக்க முடியுமான்னு உறுதியா சொல்ல முடியாது. மா ப்ளீஸ் மா, நான் விளையாடுறேன். என்னால முடியுமா? என்ன நம்புங்க. ஆமாம், அவளை இறக்கி விடுங்க. வீக்கான பிளேயரை வச்சு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாணி இறக்கி விடலாம். எனக்கும் அதான் தோணுது வேதாமா. என் உயிரே போனாலும் உங்களை ஜெயிக்க வைக்காம நான் வெளியே வர மாட்டேமா. வாணி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு வேதா. சரின்னு சொல்லு. வாணியை நம்பி நாம இது வரைக்கும் எந்த விஷயத்திலயுமே தோத்ததில்ல. ஆண்டி, நல்லா விளையாட தெரிஞ்ச வேற பிளேயரை இறக்குங்க. என்னாலேயே சமாளிக்க முடியல. இவளெல்லாம் ஈஸியா காலி பண்ணிடுவாங்க. ஆமா வேதா, இவளை வச்சு ரிஸ்க் எடுத்தா உன்னோட மரியாதையே போயிடும். மா, இந்த ஒரு தடவை என் மேல நம்பிக்கை வைங்கம்மா. சீக்கிரம் முடிவை சொல்லுங்க, இல்லனா தோத்துட்டோன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. நாங்க எதுக்கு ஒத்துக்கணும்? மேட்ச்ல எங்க டீம் தான் ஜெயிக்கும். அதான் மோதி பாத்துலான்னு சொல்றோம்ல. களத்துல இறங்கு, சும்மா பேசிக்கிட்டு இருக்காத. மா ப்ளீஸ் மா. எந்த சிச்சுவேஷன்ல நீ களத்துல இறங்குறேன்னு உனக்கு நல்லா தெரியும். இது இந்த ஊரோட மரியாதை, பல வருஷ தோல்வியோட வலி. அது மட்டும் இல்லாம நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் தோத்ததே இல்ல. இதுல என்னோட கௌரவமும் அடங்கியிருக்கு. உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேமா. அப்புறம் என்ன, மேட்ச் ஆரம்பிச்சிடலாம். பிரீத்திக்கு பதிலா வித்யா வெளியில தான் இருக்கா. கிரவுண்ட்ல இன்னும் ஒரே ஆள் தான் இருக்கா. அதுவும் டம்மி பிளேயர் தான். உள்ள போய் ஒரே ரவுண்ட்ல மேட்ச் முடிச்சிருங்க. அவ உள்ள இறங்காமலேயே இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கணும். ஓகேண்ணா. போங்க. பகலிரவாக தொடரும் இந்த கபடி போட்டியில் அடுத்ததாக களமிறங்கும்
எத்திராஜ் அணி போட்டியாளர் வாணி.